செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை எனில் உனக்கு மட்டுமா எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு 1000 கோடி வணக்கங்கள். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிற இந்த பொன்னான நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் குறித்து மிகச்சிறந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு ஜெம் தொலைக்காட்சியோடு இணைந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்திருக்கிற நெல்லை நாடார் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்திருக்கிற இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா செந்தில்குமார் அவர்களே, ஒரு அருமையான தொடக்க உரை வழங்கிவிட்டு சென்றிருக்கிற அவரே ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கிறார். அவரெல்லாம் ஃபீல்டுக்கு வந்திருந்தாருன்னா நாங்கள் அவுட் ஆயிடுவோம் போல. அப்படி ஒரு அருமையான பேச்சை பேசிவிட்டு சென்றிருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, தமிழாசிரியர்கள் அருமை சகோதரியார் சசிகலா அவர்களே, அவர்களை சார்ந்து இயங்குகிற தமிழாசிரியர்களே, ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணாச்சி சீதாபதி அவர்களே, அவருக்கு தோளோடு தோள் நின்று தொலைக்காட்சியை வளர்த்து நாளும் நல்ல தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிற அருமை கவிஞர் டாக்டர் பொன்கி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ் அறிஞர்களே, இந்த பள்ளியினுடைய மாணாக்கர்களே, நான் இப்படி ஒரு பள்ளியிலே பேசியதில்லை என்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிற நெல்லை நாடார் பள்ளிக்குள் நுழைகிற பொழுதே ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைகிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிற பண்பாட்டு சிறப்புமிக்க பள்ளியாக திகழக்கூடிய நெல்லை நாடார் பள்ளியினுடைய மண்ணை முத்தமிட்டு வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரினுடைய புகழை பற்றி பேசுவதற்கு ஒரு ஏற்ற பள்ளியாக இந்த நெல்லை நாடார் பள்ளி திகழ்கிறது என்பதனை நான் மனமொழி மெய்களால் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது சித்தார்த்தனாக இருந்தார், வெளியே வந்ததற்கு பிறகுதான் கௌதம புத்தராக வரலாறு பேசியது. வீட்டிற்குள் இருக்கிற பொழுது கரம்சந்த் காந்தியாக இருந்தார், வெளியே சமூக பணி ஆற்றியதற்கு பிறகுதான் மகாத்மா காந்தி என்று இந்த உலகம் கொண்டாடியது. வீட்டிற்குள் இருக்கிற பொழுது விசி கணேசனாக இருந்தார், வெளியே வந்ததற்கு பிறகுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று உலகம் கொண்டாடியது. அதுபோல்தான் வீட்டிற்குள்ளே இருக்கிற பொழுது காமாட்சியாக இருந்தார், வெளியே சமுதாய தொண்டாற்றியதற்கு பிறகுதான் காமராஜர் என்ற பட்டத்தை இந்த உலகம் தந்து பெருமைப்படுத்தியது. இப்படி ஒரு தலைவனை இந்திய திருநாடு இதுவரையும் கண்டிருக்காது, இனிமேலும் காண்பதற்கு வரலாறு இடம் கொடுக்குமா என்பது எனக்கு தெரியாது. அவருடைய இளமை பருவம்லாம் நினைச்சோம்னா விசித்திரமானது. காமாட்சின்னு சில பேர் சொந்தம் கொண்டாடினாங்க, ராஜான்னு சில பேர் அவரை அழைத்தார்கள் பாசமாக. காமாட்சி ராஜா என்று அழைத்த பெயரை சுருக்கி பிற்காலத்திலே உலகம் காமராஜர் என்று கொண்டாடி மகிழ்ந்த ஒரு ஒப்பரிய தலைவர் காமராஜர். இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜரினுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அரசியல் பணியா இல்லை சமூக பணியா? ரெண்டே 2 கேள்விதான். அவர் 2 பணியுமே செஞ்சவர் தான். அரசியல்லையும் இப்படி ஒரு புனிதனை பார்க்க முடியாது, சமூகத்திலும் இப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாது என்று வரலாறு படைத்த ஒரு புண்ணிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது வரலாறு. சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர்.
ஒரு ஃபைலை கொண்டு வந்து காமராஜருடைய டேபிள்ல வச்சாங்க. என்னென்ன இதுன்னாரு, இது MPPS ஃபைல் தலைவரே, இதுல ஒரு 20 சீட்டு நீங்க எடுக்கலாம், இது உங்க கோட்டா அப்படின்னு. அப்படி ஒரு கோட்டா இருக்குன்னே பெருந்தலைவருக்கு தெரியல. சரின்ட்டு அந்த ஃபைலை அப்படியே பிரட்டினார். பிரட்டிட்டு டக்கு டக்குன்னு 20 விண்ணப்பத்தை எடுத்து இங்க வச்சார். எல்லாம் எட்டிக்கிட்டு பாக்குறாங்க. நாடாரா எடுத்து கொடுத்துருப்பாரோ, என்ன பொன்கி, நாடாரா எடுத்து கொடுத்துருப்பாரோ, காங்கிரஸ்காரா எடுத்து கொடுத்துருப்பாரோ, எட்டிக்கிட்டு பாக்குறாங்க. ஒரு நிருபர் கேட்டே விட்டாரு, எப்படி தலைவரை இவ்வளவு சீக்கிரமா நீங்க எடுத்து வச்சீங்க? பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த விண்ணப்பத்திலே பெற்றோர் கையொப்பம் என்று இருந்த இடத்திலே கை நாட்டு இடம்பெற்றிருந்ததோ அந்த விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்தேன். ஏழை எளியவர்களினுடைய குழந்தைகள் தான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மகத்தான தலைவன் பெருந்தலைவர் காமராஜ். உணர்ந்து கைதட்டுறாங்க தம்பிய. அவர் அரசியல் பணியும் செய்திருக்கிறார், சமுதாய பணியும் செய்திருக்கிறார். எது நிலைத்த புகழை தந்தது? கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிறோம். 6 பேரும் ரெண்டுமே பெருந்தலைவருக்கு புகழை தந்தது. ஆனால் நிலைத்த புகழை தந்தது எது? மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் மாய்ந்தனரே என்று புறநானூறு பேசுகிறது. அதுதான் நிலைத்த புகழ். மண்ணுதல் என்பது நிலைத்த புகழ். எல்லாரும் தான் அரசியல் பணி செய்கிறார்கள், எல்லோரும் தான் சமூக பணி செய்கிறார்கள். ஆனால் நிலைத்த புகழ் எதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்படி பார்க்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜருக்கு நிலைத்த புகழை தருவது அரசியல் பணிதான் என்று பேசுவதற்காக ஆலங்கால் பட்ட பேச்சாளர். தண்ணி அடிக்கிறார் பத்தியலா, குடிக்கிறார். நான் வேற மாத்தி சொல்லிட்டேன். ஆலங்கால் பட்ட பேச்சாளர், ஆற்றல் படைத்த பேச்சாளர், மதிநுட்பம் வாய்ந்த பேச்சாளர். கிட்டத்தட்ட நானும் அவரும் குறைச்சல பார்த்தாலும் ஒரு 30 ஆண்டுகளில் மேடைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இணைந்து. அந்த அளவுக்கு மேடையை மிக சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய, கலகலப்பூட்டக்கூடிய, ஆளுமை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் வேலூரில் இருந்து வருகை தந்திருக்கிறார். சென்னை MGR பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர் கவிஞர் அன்பு அவர்கள். அவரை மறுத்து பேசுவதற்காக இவ்வளவு சொன்னல கவிஞரை, வாட்டுக்கு எந்த கவலையுமே இல்லாம முகத்துல சிரித்த முகமும் சிங்கார புன்னகையுமாக அமர்ந்திருக்கிறார். பெண்கள் எப்பவுமே எதுக்கும் கவலைப்படுறதே கிடையாது, பெண்கள்னாவே. ஆனா அந்த சிரிப்புல ஆபத்து இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் அமர்ந்திருக்கிறார் கவிஞர். அரக்கோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிற, நாளும் தமிழ் பேசக்கூடிய புரட்சி நங்கை, முத்து கருத்தெடுத்து முத்தமிழிலே தோய்த்தெடுத்து கத்துகின்ற கடலனவே கவி முழக்கம் செய்யக்கூடிய கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள் சமூக பணிதான் நிலைத்த புகழை தந்தது. அதை மறுத்து பேசுவதற்காக நமது பள்ளியினுடைய குழந்தை, அதுக்கு தான் நீங்க நிறைய கைதட்டணும், நிறைய கைதட்டு கொடுக்கணும் தம்பி. அப்ப ஆர்வமா இருக்கிற ரொம்ப அற்புதமான தம்பி, 11ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கிற ஆலன் ஜேம்ஸ் அவர்கள். அப்பா ஒரு கும்பிடு போடுங்க. கும்பிடையில கூட அந்த பணிவு இருக்கு பாருங்க ஜேம்ஸ். வாழ்க. அதை மறுத்து பேசுவதற்காக அருமையான தமிழ் பேர் வச்சிருக்கிறாரு. நீங்க உலகம் முழுவதும் பவனி வர இருக்கிறார். அருமை தம்பி பெயரிலேயே கம்பீரம் இருக்கிறது. யுகேந்திரன் அவர்கள் சமுதாய பணியே என்று பேசுகிறார். யுகம் யுகமாக பெயரெடுத்த காமராஜரை பேசுவதற்கு யுகேந்திரன் பேசுவதுதான் சரி என்பதை நிரூபிக்க இருக்கிறார். அதை மறுத்து பேசுவதற்காக, அரசியல் பணிதான் என்று பேசுவதற்காக அருமை தங்கை 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற தாரிகா அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து சாதிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அதை மறுத்து பேசுவதற்காக அருமை தங்கை 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. இவங்க எல்லாம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று சொன்னார்கள் அருமை தங்கை மதுனிகா. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டை இந்த மாமன்றம் வழங்கி ஜெம் தொலைக்காட்சியும்
நெல்லை நாடார் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்துகிற பெருந்தலைவர் புகழ் பட்டிமன்றத்திலே இப்பொழுது அவருக்கு நிலைத்த புகழை தந்தது அரசியல் பணியா இல்லை சமூக பணியா என்பதிலே அரசியல் பணிதான் நிலைத்தது என்று சாதிப்பதற்காக கவிஞர், எழுத்தாளர், தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அன்பு அவர்கள் உங்கள் பலத்த கைதட்டலோடு வருகிறார். வாங்க. கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளையாறு, முருகனாறு, கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு, பாலாறு, காவிரியாறு, அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு, நடுவனாறு, காமராஜரின் அரசியல் பணி பற்றி பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரம் வற்றாராகாமல் வரலாறு படைக்க நெல்லை நாடார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு நீங்க பொழைச்சுக்கிருவிய கவிஞர். ஏன்னா கைதட்டுறதுக்குன்னு தான் அவன் இருக்கிறான். அவனை வேற கைதட்டுங்கவும் அடே அப்பா கொண்டாடுறாங்க. நெல்லை நாடார் மேல்நிலை பள்ளியும் தமிழின் அமுத சுரபியாக இருக்கிற ஜெம் தொலைக்காட்சியும் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த தின விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் மனப்போடும் ஒரு பட்டிமண்டபமாக ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுக்கும் இந்த நிகழ்வில ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் சீதாபதி அவர்களுடைய தோளோடு தோள் நின்று அவர் இதய சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் பொன்கி பெருமாள் ஐயா அவர்கள, இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தொடங்கி வைத்திருக்கிற முதல்வர் அவர்கள, ஆனா நடுவர் அவர்கள சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா உங்க தலைமையில் பேசுவது மட்டுமல்ல, இந்த பிள்ளை செல்வங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அகிலத்தின் அனைத்து நாடுகளிலும் அன்னை தமிழ் உணர்வை சின்னத்திரையின் வாயிலாக விதைத்து வருகிற வண்ணத்தமிழ் நாயகனாக, பேச்செல்லாம் கவிமழையாய் ஞானம் கைவர பெற்றவராக, திரை நட்சத்திரங்களே வியக்கக்கூடிய உரை நட்சத்திரமாக இருக்கிற பாகனேரி பாகை கண்ணதாசன் நடுவர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்கள இந்த அரங்கத்துக்கு வந்த எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு போயிருந்தாலும் கூட பொன்கி ஐயா, ஆனா இங்க நெல்லை நாடார் பள்ளிக்கூடத்துக்கு வந்த போதுதான் தெரிந்தது, ஒரு 5 லட்சம் இருந்தால் தங்கத்தட்டு வாங்கி விடலாம், ஒரு 5000 ரூபாய் இருந்தால் வெள்ளித்தட்டு வாங்கி விடலாம், ஒரு 500 ரூபாய் இருந்தால் சில்வர் தட்டு வாங்கி விடலாம், ஒரு 50 ரூபாய் இருந்தால் பிளாஸ்டிக் தட்டு வாங்கி விடலாம். ஆனால் என்ன கொடுத்தாலும் விலை மதிப்பு முக்கியது எது என்றால் நெல்லை நாடார் பிள்ளைகளின் கைதட்டு தான் என்று சொல்ல அருமை. தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள், நாடெங்கிலும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிய பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற தகுதியும் திறமையும் பொருத்தமும் உள்ள இந்த பள்ளியில் பேசுவதுதான் எனக்கு பெருமையாக கருது. நடுவர்களே, என் கிளாஸ்ல ஒன்லி பாய்ஸ் தான், சரி, கேர்ள்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் எல்லாம் லேடிஸ் ப்ரொஃபசர் எடுக்கிறாங்க. ஆனால் என் வாழ்நாளில் ரோஜாவை தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு தான் கூட்டமாக பார்க்கிற நல்ல வாய்ப்பே மைக்கு போடுவேன். இந்த நாட்டில் அரும் தலைவர்கள் 1000 பேர் இருந்தாலும் பெருந்தலைவருக்கு நிகராக ஒருவரை சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்காம, அதனாலதான் அவர் நிம்மதியா இருந்தாரு. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் நிம்மதியா இருக்க முடியல. நடுவர் அவர்களே, அவர் மட்டும் திருமணம் முடித்திருந்தால், கல்யாணம் முடித்திருந்தால் ஒரு பள்ளி அறைக்கு சென்று ஒரு விளக்கை அணைத்திருப்பார். அவர் கல்யாணம் முடிக்காதனால 1000 பள்ளிக்கூடங்களில் அறிவு தீபத்தை ஏற்றி வைத்த பெருமை யாருக்கு இருக்கிறது? பெருந்தலைவர் காமராஜர். இன்னும் சொல்ல போனால் எல்லா தலைவர்களும்
எல்லா தலைவர்களும் அரசியலில் வந்து எடுக்கத்தான் வந்தார்கள். ஆனால் அரசியலில் வந்து கொடுக்க வந்த ஒரே தலைவர் கர்ம வீரர் காமராஜ் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை. 56 ஆண்டு காலம் அரசியல் பணியாற்றினார். 56 ஆண்டு காலம் அரசியல் பணியாற்றினாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா விருதுநகர்ல தேர்தல் நிற்கிறார். விருதுநகர்ல தேர்தல் இருக்கும் போது பே சீனிவாசன் என்கிற ஒரு மாணவர் அவர் எதிர்த்து நிற்கிறார். நிற்கிற போது தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்து பேச வருகிறார். பேச வருகிற போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க நா காமராசன் ஒரு கவிஞர், உங்களுக்கு நெருக்கமானவர், அவரு நா காமராசன் ஒரு கவிஞர் பே சீனிவாசன் ஆதரித்து பேச வருகிறார். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அதிகமாக படிக்கல, பட்டம் படிக்கலங்கிறதுனால என்ன சொல்றாங்க, பே சீனிவாசனை ஆதரித்து படித்த காமராசன் பேசுவான். பே சீனிவாசனை ஆதரித்து படித்த காமராசன் பேசுவான். அப்போதான் தொண்டு செய்து படுத்த பழும் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழுங்கிற தந்தை பெரியார் பார்த்தாரு. நான் ரோடு முழுக்க பார்த்துட்டு வந்தேன், படித்த காமராசன் பேசுவான், படித்த காமராசன் பேசுவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த காமராசன் படிக்காதவன் சொன்னீங்களா? யார் தெரியுமா? அந்த காமராஜருக்கும் எழுதியவனுக்கும் சொல்றேன், எங்கே நீ படித்தாய் தெரியுமா? காமராஜர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடங்களில் படித்த காமராசன் பேசுவான்னா அவர்தான் அந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்த பெருமை அவருக்கு. நேருவுக்கு பிறகு, பண்டித நேருவுக்கு பிறகு இந்த நாட்டில் பிரதமராக வரக்கூடிய தகுதி அவருக்கு இருந்து கூட அரசியலில் சொன்னார், என் உயரம் என் திறமை எனக்கு தெரியும். அவர் கைகாட்டினால் பிரதமரை ஆக்கக்கூடிய லெவல்ல காங்கிரஸ் கட்சி இருந்தது. ஆனால் ஒருபோதும் அந்த சுட்டு விரலை தன் பக்கம் நீட்டியவர் இல்லை. 2 முறை வாய்ப்பு வந்த போது கூட ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரியை கை நீட்டினார், ஒரு பக்கம் அன்னை இந்திரா காந்தியை கை காட்டினார். இந்த பாரதத்திற்கு 2 பிரதமர்களை கொண்டு சேர்த்த கிங் மேக்கர் யார் என்று சொன்னால் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜராக இருந்தார். சொல்ல போனா அரசியல்ல தூய்மை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அரசியல் இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்தியாவுக்கு. சரி, இந்தியாவுக்கு வந்த உடனே அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அணைகளையும் பாலங்களையும் கட்டியிருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜரை நான் சந்தித்து பேச வேண்டும்னு அமெரிக்காவிலிருந்து வந்த நிக்சன் விரும்புறாரு. ஆனால் அரசியல் நாகரிகம், அரசியலினுடைய மதிப்பு அது யாருக்கு தெரிந்ததுன்னா கர்ம வீர காமராஜருக்கு தெரிந்தது. நான் சந்திக்கலன்ட்டேன், பார்க்கலன்னு அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாங்க, என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அறிஞர் எனக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அமெரிக்காவுக்கு சென்று நிக்சனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நிக்சன் அவர்களுக்கு கால அவகாசமும் அனுமதியும் தரல. என் தமிழன் ஒருவன் அமெரிக்காவுக்கு வந்து சந்திக்கிற போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் என் தமிழனை பார்க்காத நான் அவர் இந்தியாவுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொன்ன அரசியலிலே தெளிவு யாருக்கு இருந்துச்சுன்னா பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் இருந்தது. இன்னைக்கு கல்வி கடவுள், இந்த நிகழ்ச்சியில் இப்படி சொல்லி முடிக்கிறேன். கல்வி கடவுள் எப்படி இருப்பாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் எல்லாம் கருப்பாகத்தான் இருக்கும். காமராஜர் சரஸ்வதி, அந்த சரஸ்வதி யாருன்னா கருப்பாக இருக்கிற ஆண் சரஸ்வதியாக காமராஜர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் பிறந்த நாளில் இந்த விழாவை கொண்டாடுவது இத்தனை மாணவர்கள் மகிழ்ச்சியாக கேட்கக்கூடிய இந்த தருணத்தில் காமராஜர் என்றைக்கும் நம் இதயத்தில் வாழ்கிறார். அவர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இருக்கிறது. மாணவ மாணவிகளிலே நீங்கள் எல்லாம் பட்டங்களை பெற்று இந்த நாட்டை ஆளுங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள், வையத்தை ஆளுங்கள் என சொல்லி இங்க பாத்தீங்கன்னா யாரு? ஜேம்ஸ் 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 கொண்டாடுகிற விழா. ஜேம்ஸ்னா மிட்டாய், ஜெம் டிவி தம்பி, ஜெம் டிவி கொண்டாடுகிற நிகழ்ச்சியில ஜேம்ஸ் வந்திருக்கிறார். அவர் வணக்கம் பண்ணதை பாத்தீங்களா? அரசியல் அணிக்கு பொருத்தமானவர், எதிர்காலத்தில் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்பும் தம்பி ஜேம்ஸுக்கு இருக்கிறத நான் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து
இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று கேட்டிருக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. வாங்க. பேராசிரியர் அன்பு அவர்கள் அரசியலிலே இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியாது என்று படம் பிடித்தார். அவரை சொல்லுகிற பொழுது ஒரு ஆண் சரஸ்வதி என்று சொன்னார். பேராசிரியர் அன்பு சொல்வதற்கு முன்பாகவே தந்தை பெரியார் சொன்ன வார்த்தை தான் அது. எந்த கோயில் விழாவாக இருந்தாலும், எந்த பள்ளி விழாவாக இருந்தாலும், எந்த தமிழ்நாட்டு திருவிழாவாக இருந்தாலும், நீங்கள் கடவுள் வணக்க பாடல் ஒன்றை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சரஸ்வதி துதியை பாட வேண்டிய அவசியம் இல்லை, காமராஜர் துதியை பாடுங்கள் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார். இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அன்பு? அருமையான தகவல்களை சொன்ன பேராசிரியர் அன்பு அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைதட்டலை இந்த மாமன்றம் வழங்கி மகிழ்கிறது. அப்பா கொளுத்து விட்டார். ஜெயஸ்ரீயை பார்க்கையில தான் எனக்கு பரிதாபமா இருக்கு. இவர் ஏறி பாடி இருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நான் சளைத்தவர் இல்லை என்ற ஒரு சங்கநாதத்தோடு அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார் ஒரு அகத்தமிழ் பாவை ஜெயஸ்ரீ. வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளிலும் பேச அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, நெல்லை நாடார் மேல்நிலை பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு பேச்சாளராக ஒவ்வொரு மேடையில பேசுற பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான உணர்வு. சில மேடைகளில் பேசுகிற பொழுது மகிழ்ச்சியா இருக்கும், சில மேடைகள்ல பேசுகிற பொழுது பெருமையாக இருக்கும், சில மேடைகளில் பேசுகிற பொழுது பயமாக இருக்கும், சில மேடைகளில் பேசுகிற பொழுது பக்தி பரவசமாக இருக்கும். இன்று நடக்கிற இந்த மேடையில் பேசுகிற பொழுது நன்றி என்கிற உணர்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், காமராஜர் அவர்களின் முயற்சியால் நடந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு ஒரு கல்வி நிறுவனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற நன்றி என்கிற உணர்வோடு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கும் அவருடைய சமூக பணிதான். அவர் கொடுத்திருக்கிற கல்வி இந்த தலைமுறை வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு. அது என்ன தெரியுங்களா? என்ன? இந்த அணியில பாருங்க, ஒரு ஆண், அந்த அணியில ஒரு பெண், இந்த அணியில ஒரு மாணவன், அந்த அணியில ஒரு மாணவன், இந்த அணியில் ஒரு மாணவி, அந்த அணியில் ஒரு மாணவி, சரி நிகர் சமானம் என்கிற இந்த இடத்தை கொடுத்தது அந்த கல்விதான் என்றால் சமூகத்தில் எத்தனை பெரிய மாற்றத்தை அவருடைய முயற்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அருமை அருமை. ஒரு காலத்துல ஆண்களும் பெண்களும் சமமாக உட்கார்ந்து இப்படி மேடையில பேசுற ஒரு விஷயத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். அவர் சமூகத்தில் கொடுத்த அந்த கல்வி என்கிற மாற்றம் தானே இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறதுனா அதை தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவா பட்டிமன்றங்கள்ல நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிறவர்கள் பேசுவதை மறுத்து பேசியே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் இன்று அன்பு சார் பேசிய ஒரு விஷயத்தை கூட நான் மறுத்து பேச விரும்பவில்லை. அத்தனையும் உண்மை. ஆனால் நாங்கள் சொல்ல வருவது என்னன்னா, அவரின் நீடித்த நிலைத்த புகழுக்கு காரணம் என்கிற ஒரு வார்த்தை இருப்பதினால் பாரதிதாசன் ஒரு கவிதையில சொன்னார், படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலை படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்கிற கேள்வியை கேட்டார். அதற்கு விடையை கொடுத்தவர் அல்லவா நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அந்த சமூக வளர்ச்சி தானே நமக்கு முக்கியம். அவருடைய பிறந்த நாளை கூட நடுவர் அவர்களே நாம் கல்வி வளர்ச்சி நாள் என்று தான் கொண்டாடுகிறோமே தவிர அரசியல் வளர்ச்சி நாள் என்று சொல்லவில்லை என்றால் அவர் சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த கல்வி தானே இன்றளவும் அவரை பற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு தான் நாங்க சொல்றோம். இங்க ஒரு பேச்சு போட்டி வச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு தலைவரை
பத்தி பேசணும்னு சொன்னா இங்க இருக்கிற மாணவர்கள்ல 100% பேர் பேச விரும்புவது ஒன்று மகாத்மா காந்தியை பற்றியோ இல்லை கர்ம வீரர் காமராசரை பற்றியோ என்று சொன்னால் இந்த தலைமுறை கூட அவரை பார்க்காத பிள்ளைகள் கூட அவரை பற்றி படிக்கவும் பேசவும் ஆசைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்த இந்த சமூக பணிதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பள்ளிகளை திறந்தாருங்க, அதோட விட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு மத்திய உணவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தானங்க. அறிவு பசிக்காக கல்வியை மட்டும் கொடுக்காமல் அடி வயிற்று பசிக்கான உணவையும் கொடுத்தார் என்பதுதானே அவருடைய சாதனையின் சிறப்பா இருக்க முடியும். அதுவும் அந்த ஸ்கூல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துட கூடாதான். 3 மைலுக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைலுக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளின்னு பிள்ளைகளினுடைய கனவுகளை நனவாக்கணும்னு அவர் கொண்டு வந்த அத்துணை திட்டங்களும் இந்த சமூகத்துக்கானதுன்னு தான் நாங்க சொல்றோம். அதுலயும் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் இருக்கு சார். சீருடைங்கிற விஷயத்தை அவர் தானே சார் கொண்டு வந்தார். அருமை அருமை அருமை. பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அவர் கொண்டு வந்த அந்த சீருடை தான் இன்றளவும் பள்ளிக்கு போற பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறதுனா அதை தானே நாங்க கொண்டாடுறோம்னு சொல்றோம் நடுவர்களே. அவர் சொன்னாரு, பெரியார் அவர்கள் காமராசர் ஐயா அவர்களை புகழ்கிற பொழுது படிக்காதவரை பற்றி படித்த காமராசர் பேசுவார்னு சொன்னாருன்னு. படிக்காத காமராசர் ஐயா அவர்கள் உருவாக்கிய பள்ளியில் படித்த காமராசர் தான் அன்றைக்கு வந்து பேசினார் என்று சொன்னால் காமராசர் ஐயா அவர்களை எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் படிக்காத மேதை என்று. அவர் படிக்காத மேதை மட்டுமல்ல, தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை. சபாஷ் சபாஷ் சபாஷ். அவர் சொன்னாரு, அவர் கிங் மேக்கராக இருந்தார். உண்மை, அவருக்கு அந்த பெயர் அரசியல் கொடுத்தது. ஆனால் சமூக பணி அவருக்கு எவ்வளவு பெயரை சார் கொடுத்தது? கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், கர்ம வீரர்னு எத்தனையோ பட்டங்கள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்ததுன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அன்பு, வட இந்தியர்கள் கூட அவங்கள பெருந்தலைவரை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? காலா காந்தி, காலா காந்தி என்று, கருப்பு காந்தி என்று சொல்லி கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அது சமுதாய பணி தந்ததுன்னு சொல்றாங்க. அத்தனை பெயரும் அந்த சமூக பணியினால வந்தது தானே சார். அவர் வெறும் படிப்பை மட்டும் பார்க்கவில்லை, விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சாரு. அவருடைய ஆட்சி காலத்துல தானே சார் அத்தனை அணைகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் கிருஷ்ணகிரி அணை, சாத்தூர் அணை, கீழ்பவானி அணைன்னு, வைகை அணை, மணிமுத்தாறு, எத்தனையோ அணைகளை விவசாயிகளின் நலனுக்காக அவர் கட்டினார் என்று சொன்னால் அது ஒரு சமூக பணியாக தான் இருக்க முடியும். கல்வி அறிவை மட்டும் கொடுக்கவில்லை, அடிவயிற்று பசியை நீக்குவதற்காக விவசாயிகளுக்காகவும் அவர் அதை செய்தார்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர்ல தொட்டி பாலம்னு ஒண்ணு கட்டினார். இந்த மலையையும் அந்த மலையையும் இணைக்கிற அந்த தொட்டில் பாலத்தை அவர் கட்டினார். அதற்கு தொட்டில் பாலம், தொட்டி பாலம்னு பேரு. தொட்டில யார் சார் கட்டுவாங்க? ஒரு அம்மா கட்டுவாங்க. தாய் தொட்டிலை கட்டுவார். தாய் உள்ளத்தோடு இருந்ததால் அவர் தொட்டி பாலத்தை கட்டினார் என்று சொன்னால் அந்த சமூக சிந்தனை, அந்த சமூக பணிதான சார் காரணம். அவர் சொன்னாரு, அன்பு சார் பேசுற பொழுது, அமெரிக்காவில் இருந்து வந்த நிக்சன் அவர்கள், காமராசர் அவர்கள் இத்தனை அணைகளை கட்டி இருக்கிறாரே, அவரை பார்க்கணும்னு நினைச்சாருன்னு. அமெரிக்காவில் இருந்த நிக்சனையே காமராசர் ஐயா அவர்களிடம் தேடி வர வைத்தது அவர் அணை கட்டிய சமூக பணிதான் என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அணைகளை மட்டுமா சார் கட்டினார்? அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் சார் நம்மளுடைய தமிழகத்துக்கு கிடைச்சது? பக்கத்தில் இருக்கிற அம்பத்தூர் தொழிற்பேட்டை, கிண்டி தொழிற்பேட்டை, ராணிப்பேட்டை தொழிற்பேட்டைன்னு அத்துணை தொழிற்பேட்டைகளும் சமூகத்துக்கு வந்ததற்காக தானே சார் மிகப்பெரிய காரணம்.
நம்ம இன்னைக்கு பெருமையாக சொல்லுகிற பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை கூட அவரின் முயற்சியால் தான் வந்தது என்று சொன்னால் படித்தால் மட்டும் போதாது. படித்தவனுக்கு அடிப்படையான உணவு கிடைக்க வேண்டும். சாப்பிட்டா மட்டும் பத்தாது, படித்து முடித்து வெளியே வருகிறவனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலைகளை உருவாக்கிய அந்த சிந்தனை இருக்கிறதே, அந்த சமூக பணிதான் இன்றளவுக்கும் எல்லோரையும் வியக்க வைக்கிறது என்பதா. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? 1955 ராமநாதபுரத்துல ஒரு பெரிய மழை வந்தது. அந்த மழை வெள்ளத்தை பார்வையிடுறதுக்காக போன அவர் அப்படியே ஏதோ தள்ளி நின்று பார்த்துட்டு வரல, மார்பளவு தண்ணீர் அந்த இடத்துல இருக்கு. எல்லாரும் பயப்படுறாங்க, எப்படி போக முடியும்னு. இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் ஒரு கயிறு கட்டுங்கன்னு சொல்லி இந்த முனையிலிருந்து கயிறை பிடிச்சுக்கிட்டே அடுத்த முனை வரை நடந்து சென்ற மக்களை பார்க்கிற மனோபாவம் அவரிடத்திலே இருந்தது. அதுதான் அவரினுடைய சமூக பணிக்கு மிகப்பெரிய சாட்சி. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அவர் இறந்த பொழுது அலையலையாய் மக்கள் வந்து அவரை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் என்று நம்முடைய வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் அரசியலில் ஜெயித்தவர் என்பது மட்டுமல்ல, சமூக பணியால் மக்களின் அன்பை ஜெயித்தவர் என்பதினால் தான் அரசியலில் ஜெயித்தார். அதைவிட சமூக பணியால் மக்களின் அன்பை ஜெயித்தார் என்கிற காரணத்தினால் அவர் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் சமூக பணியே என்று சொல்லி முதலில் பேசிய அரசியலை பற்றி பேசிய அன்பு சாரே ஆதரிப்பார் அந்த அன்பை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி அன்பு ஜெயித்தார்னு சொன்னோம்னா அன்பு அணி ஜெயிக்க போகுதாக்குன்னு நினைச்சேன். வாங்க, அருமை, சிறப்பா பேசியிருக்காங்க. அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது, கல்வி பணியோடு ஒரு பசிப்பிணி மருத்துவராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்று சொன்னார்கள். அடுத்த ராமநாதபுரத்துல வெள்ளம் வந்த போது ஒரு செய்தி சொன்னாங்க பாத்தீங்களா? கயரை புடிச்சுக்கிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள நடந்து போனார். அந்த ஆய்வாளர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க ஏன் தலைவரை வர்றீங்க, நீங்க இருங்க தலைவர். கூடாதுண்ணே, நான் வர்றேன்னே அப்படின்னு சொன்னத இத பேரறிஞர் அண்ணா இந்த செய்தியை கேள்விப்படுறார். அவருடைய இதழ்ல எழுதுறார், பெருந்தலைவர் பச்சை தமிழன் காமராஜர் கோட்டைக்குள் இருக்கும் முதல்வர் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் கோட்டைக்குள் இருக்கும் முதல்வர் இல்லை, மக்களின் இதய கோட்டைக்குள் இருக்கிற முதல்வர் என்று பேரறிஞர் அண்ணா படம் பிடித்தார். அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், அதையும் தாண்டி பெருந்தலைவரினுடைய அந்த சமூக பணியை பேரறிஞர் அண்ணா பாராட்டினார் என்பது ஒரு வரலாற்று பெருமை என்று பேராசிரியர் கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள். அடுத்து அந்த தம்பி எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறார். என்ன வேணாலும் பேசுங்க, என்கிட்ட பாயிண்ட் நிறையா இருக்கு. நான் எந்த பள்ளியில படிக்கிறேன்? நெல்லை நாடார் பள்ளியில படிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டா மாணவர்கள்லாம் கைதட்டி என்னை உற்சாகப்படுத்துவார்கள் என்ற ஒரு தன்னம்பிக்கை பிரவாகத்தோடு அடியெடுத்து வருகிறார். உங்கள் அகங்களை எல்லாம் சந்திக்க வருகிறார். அன்பு தம்பி, அரசியல் பணியே என்று பேசுவதற்காக ஆலன் ஜேம்ஸ் அவர்கள். டே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஜென் டிவி நேயர்களுக்கும், நடுவருக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், என் அன்பார்ந்த நண்பர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னிலான் பொருளிலான் புகழின்றி விசையில்லான். அரசியலை காதலுக்கு அர்ப்பணித்தவர்கள் இருந்தாலும் காதலையே அரசியலில் கரைத்த கங்கை தான் நம் காமராசர். நம் பெருமைக்குரிய காமராசரின் நிலைத்த புகழுக்கான காரணம் அவருடைய அரசியல் பணியே என்று மட்டும் நான் இங்கு கூற வந்துள்ளேன். உங்களுக்கு தெரியுமா முதலில் அரசியல் என்றால் என்ன? மக்களால், மக்களுக்காக, மக்களே ஆட்சி செய்வதுதான் அரசியல். அதில் பிஞ்சிலே பழுத்த தெய்வம் நம் பெருந்தலைவர் காமராசர். ஏன் என்று தெரியுமா? தன்னுடைய 13வது வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டு பல அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டார். 16வது வயதிலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் சேர முடிவெடுத்தார். அதில் வருவது விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி என்று மட்டுமே. அந்த கூகுள் ஆண்டவரே சொல்லுகிறார், காமராசர் என்றால் அரசியல்வாதி மட்டும்தான் என்று. யாரு தம்பி?
கூகுள். சபாஷ். ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைவிடாமல் வைத்துக்கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் தன் கட்சி அதன் வீரியத்தை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறது என்று உணர்ந்த காமராஜர் செய்தது என்னவென்று தெரியுமா? கல்வி முறையை மாற்றினார், பல பள்ளிகளை துறந்தார். நடுவர் சொன்னார், காமராஜர் 6000 பள்ளிகளை திறந்தார், புதிய 1000 பள்ளிகளை திறந்தார். அது எப்படி வந்தது? தன்னுடைய அரசியலில் இருக்கும்போது தன் பதவியை வைத்துதான் காமராஜர் அனைத்தையும் செய்தார். பள்ளி சீருடை திட்டத்தை காமராஜர் அறிமுகம் செய்தார் என்று எதிரணி மேடம் சொன்னாங்க. அது மக்கள் பணியில் வருமா? ஆனா அதையும் காமராஜருடைய ஆட்சியில் இருக்கும்போது தான் செய்தார். எனவே அதில் அரசியல் பணியில் தான் வரும். நம் காமராஜர் ஒரு கருப்பு வைரம். காந்தியடிகளிடமிருந்து பல அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நேரு, இந்திரா காந்தி, லால் பகதூர் என பல அரசியல் தலைவர்களை உருவாக்கி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். கிங் மேக்கர் என்றால் பல அரசர்களை தயாரிப்பவர்கள், உருவாக்குபவர்கள், அவர்களை அமைப்பவர்கள். மாணவ நண்பர்களே, எல்லாம் பசியா இருப்பீங்க, என்னடா இவங்க பேசிட்டே இருக்காங்க, பசிக்குது. இதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு போலையா என்று கேட்டார். சாப்பாடு நீங்களா போடுவீங்க என்ற அந்த பையனின் கேள்வியை மனதில் கொண்டு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியோடு சேர்ந்து இலவச உணவையும் கொடுத்தார் காமராஜர். சபாசியா. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ உனக்கு சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியான்னு கேட்டார் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன். முதல்ல சோத்தை போடுங்க, அப்புறம் அதை பார்ப்போம்னா அது அவருக்கு சுருக்குனுச்சு. மறுநாள் அந்த அரசவையை கூட்டி, அமைச்சரவையை கூட்டி, நாம் தெரு தெருவாக சென்று நான் பிச்சை எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன், மாணவர்களுக்கு முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர், செயற்படுத்தி காட்டியவரும் காமராஜர். காமராஜர் என்றால் என்ன வரும்? முதலில் அவர் தொடங்கிய மதிய உணவு திட்டம், அது பிறகு நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம் என இளைஞர்களுக்காக பல தொழிற்சாலைகளை திறந்தார். இதை அனைத்தும் தன் ஆட்சியில் இருந்துதான் அவர் செய்தார். அதை அழுத்தி சொல்றேன் தம்பி, ஆட்சியில இருக்கிறவங்க நிறைய செய்ய முடியும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் செய்தார். அழுத்தி சொல்றேன் தம்பி. சபாசியா. நான் ரொம்ப பேச விரும்பல. நீ உண்மையிலே அன்பு சொன்ன மாதிரி நீ அரசியல்வாதி ஆயிருவ. காலங்கள் கடந்தாலும் தலைமுறைகள் மாறினாலும் காமராஜர் தனக்கான ஒரு இடத்தை ஒவ்வொரு மனிதன் மனதிலும் ஆணி வேராக விதைத்தார். எனவே காமராஜரின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவரின் அரசியல் பணியே என்று மட்டும் நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்வாதி மாதிரியே உதறிட்டு வர்றான் பாருங்க. ஏசி முடிச்சிட்டன்ல அப்படின்னு தெளிவா தம்பி உட்கார்ந்துருக்கிறார். ஆலன் ஜேம்ஸ் அருமையா பேசியிருக்கிறாரு. உண்மையிலே நம்ம பெருந்தலைவருக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். இது மாதிரி இளைஞர்கள் பேசணும்னு ஆசைப்பட்டார். இது போன்ற மாணவர்களுக்குத்தான் விருதுகள் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா பெருந்தலைவர்? எனக்கு ஏன் டாக்டர் பட்டம், எனக்கு ஏன் டாக்டர் பட்டம்? ஒரு விஞ்ஞானிக்கு கொடுங்க, ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சவனுக்கு கொடுங்க, ஒரு ஆசிரியருக்கு கொடுங்க, வளர்ற மாணவனுக்கு கொடுங்க, எனக்கு என்ன டாக்டர் பட்டம்னு சொன்னாரு. உனக்கு ஒரு காலத்திலே கல்வியிலும் அரசியலிலும் மிகச்சிறந்த இடம் இருக்கிறது என்பதனை உன் பேச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அற்புதம். அவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக இதே பள்ளியை சார்ந்த அன்பு சகோதரி, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு 10 பேர் கைதட்டாமையா போயிடுவாங்க, வாங்க பார்த்துக்கலாம். சமுதாய பணியே என்று பேசுவதற்காக மதுனிஷா வாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கும் இங்கு கூடியுள்ள என் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். அண்ணன் ஆலன் ஜேம்ஸ் சொன்னார்கள், கூகுள் கடவுளே சொன்னதாம் காமராஜர் என்றால் அரசியல்வாதிதான் என்று சொன்னதாம். ஆனால் காமராஜர் எதற்காக அரசியலில் நுழைந்தார் என்று தெரியுமா? இதனை காமராஜரே தான் முதலமைச்சராக பதவியேற்றதுடன் சொன்னார். இன்றைக்கு நாள் முழுவதும் உழைப்பவர்கள்
அவர்களை வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் உழைக்காமல் பிறர் உழைப்பால் வாழ்பவர்களை எஜமானர்கள், மகாராசர்கள் என்று கூறி போற்றுகிறோம் என்றார். ஏழைகளின் இந்நிலையை மாற்றவே இப்பதவியை நான் ஏற்றுள்ளேன். இல்லையே எனக்கு இப்பதவி தேவையில்லை என்றார். ஆகவே சமூக பணியை ஆற்றுவதற்கே அரசியல் பணியை தேர்ந்தெடுத்தார். அதுல இன்னும் கூடுதலா சொன்னார் பெருந்தலைவர். உழைக்கிறவனை என்னன்னு சொல்றோம்? நாள் முழுவதும் உழைக்கிறவனை கூலிக்காரன்னு சொல்றோம். கொள்ளையடிச்சு பிழைக்கிறவனை எப்படி சொல்றோம்? கொள்ளை மன்னருங்கிறோம். கொள்ளை அடிக்கிறவனை போய் மன்னனுங்கிற, உழைக்கிறவனை போய் கூலிக்காரன்னு சொல்றியே, நல்லாவா இருக்குன்னு அப்படின்னு சொன்னார் பெருந்தலைவர். ஆகையால் சமூக பணிக்கே அரசியலை தேர்ந்தெடுத்தார். அதை தெரியுமா உங்களுக்கு? அவர் தெரிஞ்சா ஏன் இப்படி வந்து பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு? ஆமா, தெரியாம எல்லாம் பேசக்கூடாது. என்னது ஆலன் ஜேம்ஸ், தெரியாம பேசலாமா நீங்க? காமராஜரின் சமூக பணிகள் என்ற பட்டியல் எடுத்தால் முதலில் கல்விதானே நம்மளுக்கு தோன்றும். கல்வியில் அவர் செய்த சாதனைகள் ஒன்றா இரண்டா, அவர் எத்தனை சாதனைகள் படைத்துள்ளார். பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை திறக்க அடித்தளம் அமைத்தார். இலவச கல்விக்கு வழிவகுத்தார். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபட்டார். வாழ்க்கைத்துறை அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் அவர் தன்னுடைய அரிய பணிகளை ஆற்றி சென்றுள்ளார். தமிழ் சமுதாயத்தை தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து கல்வி அறிவை கொடுத்து சென்றார். குழந்தைகள் படிக்க அவர் போட்ட விதைகள் தான் இன்று தமிழகத்தின் கல்வி சதவீதம் 100% உயர்ந்ததுக்கு காரணம் என்று கூட கூறலாம். இதன் பின்னர் மாநில சுகாதாரத்திலும் அக்கறை காட்டினார். போலியோ இல்லாத, அம்மை இல்லாத மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு திட்டங்களை அறிமுகம் செய்தார். இந்த திட்டங்களை அரசுக்கு வருகின்ற சொற்ப வருமானத்திலிருந்து செய்து காட்டினார். அவர் கிராமப்புறங்களில் உள்ள வறுமையை போக்க பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கினார். வேலை வாய்ப்பினை உருவாக்கினார். சாதி, மதம் போன்ற பாகுபாடுகளை களைய பாடுபட்டார். அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வழி செய்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் முதலிடத்தை வகித்தார். தொழிற்சாலைகளை நிறுவினார். தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். அவரது சமுதாய பணியை ஒரு சிறு சுருக்கத்துடனே கூறலாமே. தமிழகத்தின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிகள் பல திறந்து படிக்க வைத்த தெய்வமே, பிறர் தன்னை நினைக்காமல் பிறரை நினைத்த தெய்வமே என்று காமராஜரை நாம் புகழலாம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தங்கமே அங்கமே என்றெல்லாம் வர்ணித்தார். காமராஜரை பற்றி பேசிய பெண் சிங்கமே என்று நாம் அனைவரும் ஒரு பாராட்டை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்னதனுடைய அடிப்படை, அரசியல்ல தலைவரை ஆனம்னாவே கொஞ்சம் கெத்து காட்டுவாங்க, அதுல ஒரு மமதை வரும். ஆனா அவர் சொன்னதுல பெருந்தலைவர் காமராஜர் அரசியல்வாதியா இருக்கிறோங்கிறதே மறந்துட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு சமூகம் தான். அவர் அடிக்கடி பேசையில என்ன சொல்லுவார் தெரியுமா? தொண்டனாக இருக்க பழகு, தொண்டனாக இருக்க பழகு, தலைவனாகும் தகுதி தானே வரும் என்று அடிக்கடி பேசக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அது மாதிரி விவசாயத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அவற்றை மறுத்து பேசுவதற்காக அரசியல் பணிதான் பெருந்தலைவருக்கு நிலைத்த புகழை தந்தது என்று பேசுவதற்காக 12ஆம் வகுப்பு மாணவி, இந்த பள்ளியின் மாணவி, நெல்லை நாடார் பள்ளியின் மாணவி தாரிகா அவர்களை ஒரு பெரிய பாராட்டோடு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க.
தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என் கூட படிக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜருடைய சமூக பணியே அவருக்கு கிடைத்த மகுடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மகுடத்தை ஒளிர வைக்கும் வைரக்கல்லாக இருப்பதுதான் அரசியல் பணி என்று நான் சொல்லுகிறேன். எதிரணியினர் பேசும் சமூக பணிக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது காமராஜருடைய அரசியல் பணி. அவருடைய 16வது வயதிலேயே பிரிட்டிஷை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கம் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டு மாங்குயில் கூவும் பூஞ்சோலை, எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை, புரட்சி கவி பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப தியாக வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு விடுதலை போராளியின் சமூக பணி பெரிதா அரசியல் பணி பெரிதா என்று கேட்டால் அரசியல் பணிதானே பெரியது. இப்போதைய காலகட்டங்களில் ஒரு தலைவரை ஒருத்தர் பார்க்க போகிறார்கள் என்றால் அவருடைய தேவைகளை தான் முதலில் பூர்த்தி செய்வார்கள். ஆனால் காமராஜர் அன்று காந்தியடிகளை பார்த்தபோது என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஐயா, நீலன் சிலை அகற்ற போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று உங்கள் அனுபவத்திலிருந்து எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டார். நீலன் சிலை அகற்றுகின்ற போராட்டத்தில் காமராஜர் தான் தலைமையில் இருக்கிறார் என்று உளவுத்துறைக்கு செய்தி தெரிந்தவுடனே இரவோடு இரவாக அந்த சிலை நீக்கப்பட்டது. போராட்டம் நடத்தாமலேயே வெல்லுகிற ஒரு தலைவனாக அவர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அதுதானே அரசியல் சாமர்த்தியம். கர்மவீரருடைய ஆசிரியர் ஒருவர் சொன்னார், அவர் சிறு வயதில் இருக்கும் போது மற்ற மாணவர்கள் கடலை மிட்டாயையும் பொறி உருண்டையும் பத்தி பேசிக் கொண்டிருந்தார்களாம். அப்போது காமராஜர் போய், என்னடா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் பணிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? காந்தி நடத்திய சத்தியாகிரகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பேசுங்களேன்டா, இதை பற்றி ஏன்டா இப்ப பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சிறு வயதிலேயே அரசியல் பணியில் மூழ்கி இருந்திருக்கிறார் என்றால் அதுதானே அவருடைய அரசியல் சிறப்பு. இப்படி அவருக்கு சிறு வயதிலிருந்தே அவரின் வாழ்வில் கலந்து வளர்ந்து வந்தது அவருடைய அரசியல் பணி. கருப்பு உடம்பிலே கதர் சட்டை, தங்கும் குடிசையிலே பல ஓட்டை, சுதந்திர போராட்டத்தில் பெற்றதோ சிறைச்சாலை, சொல்லவா அவர் பட்ட பாட்டை, எதிரிகள் செய்தனர் பல சேட்டை, துணிச்சலோடு ஆடினார் அரசியல் வேட்டை, தானே வந்து சேர்ந்தது அரசு கோட்டை. இதுதானே அவருடைய சிறப்பு. அரசியல் பணியினால் இது கிடைத்த சிறப்பு என்று நான் சொல்கிறேன். ஆடி தூள் கிளப்புங்க, கிளப்புங்க பட்டை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருந்தபோது பல சமூக பணிகளை செய்துள்ளார், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சட்டை பையில் ₹1 கூட இல்லாத ஒரு மனிதன் எப்படி தனியாளாக அந்த சமூக பணிகளை செய்ய முடியும்? அதற்கு துணை நின்றது அரசியல் தானே. அவர் அரசியலில் இருந்ததனால் தானே அவரால் இத்தகைய சமூக பணிகளை செய்ய முடிந்தது. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னே இதெல்லாம் அவருடைய கனவுகளாக வைத்திருந்தார். ஆனால் அதை நிறைவேற்றியது அரசியலுக்கு வந்த பின்னர். காமராஜரை சந்தனக்கட்டை என்று அழைப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் சந்தனக்கட்டை அல்ல என்பது. ஏனால் சந்தனக்கட்டை கொஞ்ச நேரம் மணக்கும், தேய தேய அழிந்து போய்விடும். ஆனால் காமராஜர் என்பவர் ஒரு உதைகின்ற சூரியன் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்கிறேன். என்ன புதுசா சொல்லி விட்டு போறீங்க? வெரி குட், அருமை அருமை அருமை. சபாஷ். என்னதான் அவர் இந்த உலகில் இருந்து மறைந்திருந்தாலும் மீண்டும் பிறக்கின்ற ஒருவர் மாணவர்களின் மனதில் அவர் உதைகின்ற சூரியனாக இருக்கிறார் இன்றும் வரை. வாங்க.
அருமை, நல்லா அதனால் பேசி. அவருடைய அரசியல் பணியே அவர் நிலைத்த புகழுக்கு காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைமா, வாங்க, நல்லா பேசியிருக்காங்க. தாரிகா அவர்கள் ஒரு அடுக்கு மொழி நடையில அருமையாக கவிதை நடையோடு பேசி இருக்கிறார். என்ன பேசுனாங்கன்னு சொன்னோம்னா நேரம் நீண்டுகிட்டு போகும். அவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக கடைசியில ஒரு இளைஞன் வருகிறான். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா 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 என்று பாரதி பாடியதை போல அருமை தம்பி தமிழ் தும்பியாக வந்து நிற்கிறார். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் பேச்சினை கேட்டு ரசிக்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும், இங்கு அனைத்திற்கும் தீர்ப்பு கொடுக்கும் நடுவர் அவர்களுக்கும், அனைவருக்கும் என் முதற்கண் முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புனிதரா என்று அறிய முடியாத மகத்துவமான தலைவரை பற்றி உங்கள் முன் பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் ஞா யுகேந்திரன். நான் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. நல்லா சொல்லு. எதிரணியில உங்க நண்பர் பேசினார் இல்லையா? ஆமா. அவரு 5 நிமிடம் பேச்சுல மானாட தேனாட தேனோடனே 3 நிமிஷத்தை ஓட்டிட்டாரு நடுவர். மானாட தேனாட மயிலாட லேட்டாயத்தை ஓட்டிப்பிட்டியா? அதனால உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை தலைப்பை கூறிக்கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் நிலைத்த புகழிற்கு காரணம் அவருடைய சமூக பணியா அல்லது அரசியல் பணியா என்பதுதான். அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான் தலைப்பு. நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய விளையாட்டு ஒன்று கூறுகிறேன், விளையாடி பார்ப்போம். அனைவரும் தங்களின் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு முதலில் காமராஜர் என்று யோசித்து பாருங்க. கண்ணை மூடுனேன்னு வச்சுக்கிறீங்க, எந்திரிச்சு புறப்பட்டு போயிருவாங்க. அதனால நான் விழிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் மனதிற்கு முதலில் வருவது ஆலன் ஜேம்ஸ் கூறிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடா அல்லது நெய்வேலி நிலச்சாலையா அல்லது ஏழை எளிய மக்களிற்கு உணவளித்த மதிய உணவு திட்டமா சீருடை திட்டமா நடுவர் அவர்களே? அருமையான கேள்வி. நடுவர் அவர்களே, இந்த அணில இருந்து தாரிகா பேசினாங்க. அவங்க ஒன்னு சொன்னாங்க, காமராஜர் சமூக பணிக்கு முன்னாடி அரசியல் பணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு பேசினாங்க. காமராஜர் வந்துட்டாரு, அவர் அந்த பொண்ணு மாதிரியே பேசி காட்டுறான் பாருங்க. பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நீ வருவ. நடுவர் அவர்களே, அவர் 13 வயசுல அரசியலுக்கு வந்தார். நடுவர் அவர்களே, அவர் அதற்கு முன்னாடியே ஒரு தந்தை அகால மரணம் அடைந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்து பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அப்போது அவருடைய மாத சம்பளம் ரூபாய் 8 மற்றும் 50 காசு மட்டும் தான் நடுவர் அவர்களே. அந்த 8 ரூபாய் 50 காசில் 7 ரூபாய் 50 காசை வீட்டிற்கு கொடுத்து விட்டு மதிய உணவிற்காக ஒரே 1 ரூபாய் வைத்துக் கொள்ளார் நடுவர் அவர்களே காமராஜர். அன்னைக்குதான் முதல் நாள் எல்லாரும் போலயும் சம்பளத்தை வாங்கிட்டு சந்தோஷமா சாலை ஓரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு நலிந்த கிழவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் நடுவர் அவர்களே. குடப்புலவையனார் கூறுகிறாரு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்ன்ட்டு. ஆனா எங்க பெருந்தலைவர் எங்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்து, உயிர் கொடுத்து, கல்வி கொடுத்து, கேள்வி கொடுத்து, மானம் கொடுத்து, வெற்றி கொடுத்து எங்க எல்லாரையும் முன்னேற்றி இருக்காங்க நடுவர் அவர்களே. கொடுத்திருக்கிறாரு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சபாஷ். நடுவர் அவர்களே, நமக்கு பழமொழி சிலது கேட்கும் போது ஒரு இவரை பார்த்துதான் அந்த பழமொழியே எழுதியிருப்பாங்களோ நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி காமராஜரை பத்தி எழுதின பழமொழியில எனக்கு தோன்ற சிலதை மட்டும் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிரிச்சா மாதிரி இருப்பாருங்க எல்லா போட்டோலயுமே. அப்புறம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஐயா ஒரு கருப்பு வைரம்ங்க. உழைப்பே உயர்வு, மக்கள் பணியே மகேசன் பணி நினைச்சவருங்க. என் கடமை பணி செய்து கிடப்பதே நினைச்ச மிக சிறந்த தலைவர்கள் ஒருவர் பெருந்தலைவர் காமராஜருங்க. காமராஜர் என்ற ஒரு தலைவர் உண்டு, இங்க அவரை போல எவர் உண்டு நடுவர் அவர்களே? அப்படி கேளியா? அருமை. தாரிகா இன்னொன்னு சொன்னாங்க, சட்டை பையிலே காசு இல்லாதவன் சமூகத்திற்கு எப்படி செய்வான்? அவனுக்கு அரசியல் பணி இருந்தால் தான் சமூக பணி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அந்த சமூக பணினால தாங்க அவனுக்கு அந்த அரசியல் பணியே கிடைச்சது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேது நினைச்ச காலத்துல பெண்கள் கையில ஏட கொடுத்து அக்னி சிறக வளர வைத்தாருங்க காமராஜர். தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் சமூகத்துக்கிட்ட கொடுத்துட்டு சமூகத்துக்கிட்ட இருந்த வெறும் அன்பை மட்டுமே பெற்றார் பெருந்தலைவர் காமராஜர்.
அழகு அழகு அழகு, அருமை. நடுவர் அவர்களே, அண்மையில காமராஜர் பத்தின ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். இந்த தலைப்பு வந்ததுக்கு பின்னர் அந்த படத்தை பாக்குறேன். எல்லா காட்சிக்கும் அப்படியே முடி தூக்கிட்டு நிக்குது தலைவரே. அந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு அருமையா எடுத்திருந்தாங்க. அதுல ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆல்ரெடி ஆலன் சொல்லி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் நான் ஒரு டைம் கூறுறேன் உங்களுக்காக மீண்டும். ஆட்டு மேய்ப்பாளன் சிறுவனை பார்த்துட்டு, ஏன்பா தம்பி பள்ளிக்கூடம் போலையான்னு கேட்டதுக்கு அந்த சிறுவன் சொல்றான், நான் பள்ளிக்கூடம் போயிட்டா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ காமராஜர் எடுக்கிறாருங்க வண்டிய, நேரா கொண்டு போய் கேபினெட்ல நிறுத்துறாரு வண்டிய. கேபினெட் நிறுத்திட்டு உடனே அப்போ ஆடிட்டர் அந்த ரங்காச்சாரியார்ட்ட கொடுத்து இதுக்கு ஒரு யோசனையை போட்டு குடியான்றாரு. அடுத்த நாளே வராருங்க ரங்காச்சாரியாரு. இதுக்கே கைதட்டணுங்க. வரலாறு எப்படி படிக்கிறான் பாருங்க. யாராவது சொன்னீங்களா? யாரு பெருந்தலைவரோட கூட இருந்ததுங்கிற வரலாறு சொன்னீங்களா? படிக்கிறான் பாருங்க. வரலாற்றை முறைப்படி சொல்லுகிற தம்பி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி மகிழ்கிறோம். சொல்லு. அப்போ ரங்காச்சாரியார் வந்து சொல்றாரு, ஐயா நீங்க போட்ட திட்டம்லாம் நல்லாதான் இருக்கு, நம்மளோட படிப்பு சதவீதமும் ஏறும். ஆனா என்ன, 4ல் 2 பங்கு கஜானா இதுக்கே காலி ஆயிடுமே, அப்புறம் மத்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு காமராஜர் சொன்னார், கஜானால எவ்வளவு எடுக்க முடியுமோ எடு, மிச்ச காசு நான் பிச்சை எடுத்தாவது என் பசங்களுக்கு தரேன்னு சொன்ன ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். ஐயா, நான் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் நிறைய பேசிவிட்டேன். எதிரணிக்கு புரியும்படி நிறைய பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் கவிஞர் அன்பு தலைமையிலே 2 மாணவர்களும், அரக்கோணம் கவிஞர் ஜெயஸ்ரீ தலைமையிலே 2 மாணவர்களும் இணைந்து 6 பேரும் இந்த தலைப்பை அருமையாக அணுகி இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஒரு சுருக்கமான தீர்ப்பு சொல்லி ஆகணும். அரசியல் பணி அவருக்கு நிலைத்த புகழை தந்ததா, இல்லை சமுதாய பணி அவருக்கு நிலைத்த புகழை தந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலில் அவர் பணியாற்றிய காலத்திலிருந்து இன்று வரை அவருக்கு இணையான ஒரு புனிதமிக்க தலைவர் வரவில்லை என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 1935 காங்கிரஸ் பொன்விழா மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டினுடைய விருதுநகர் பொறுப்பாளராக பெருந்தலைவர் காமராஜர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உதவியாக கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தவர் முருகு தனுஷ்கோடி. கணக்கை ஒப்படைக்கிற பொழுது ஒரு 67 ரூபாய் 3 அணா தான் அதுல குறையுது. அதை கொண்டு வந்து கணக்கு கொடுக்கிறாரு முருகு தனுஷ்கோடி. இப்ப காமராஜர் என்ன சொன்னார், நம்மளா இருந்தா 67 ரூபா தானே விடியா அப்படின்னு இருப்போம். அந்த 67 ரூபாய் 3 அணாவை கட்டிவிட்டு அந்த கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன அரசியலில் புனிதம் காத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். இன்னும் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கேப்லான் திட்டம்லாம் சொன்னாங்க, அரசியல்ல அவ்வளவு செஞ்சிருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, அரசியல்வாதி 1000 பேர் வரலாம்யா, அரசியல்ல வர்றதுக்கு வட்டம் குட்டம் மாவட்டம் ஒன்றியம் ஊரு சந்து பொந்து இடுக்கு மூளை முடுக்கு எல்லாத்துலயும் தலைவன் வரலாம்யா. ஆனா அந்த அரசியல்ல இருக்கக்கூடிய தலைவன் செய்த சமூக தொண்டுகளை பற்றி அற்புதமாக நிரல்படுத்தி காட்டினார்கள். நீர்த்தேக்க அணைகளை பற்றி சொன்னார்கள், தொழிற்சாலைகளை பற்றி சொன்னார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக என் அருமை தம்பி அந்த ஆடு மேய்த்த சிறுவனை பார்த்துவிட்டு கட்டிய பள்ளிக்கூடங்களையும் மதிய உணவு திட்டங்களையும் பற்றி என் அருமை தம்பி சொன்னான். பெருந்தலைவர் காமராஜர் என்று நினைத்தவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது எது? மதிய உணவு திட்டம். பாரதி சொன்னான்ல, வயிற்றுக்கு சோறிட வேண்டும், எங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று கனவு கண்ட பாரதியின் அந்த 4 வரிகளுக்கு இலக்கணமாக சமூக பணியிலே இணைத்தும் பிணைத்தும் வார்த்தும் கோர்த்தும் செயல்பட்ட தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் என்று இவர்கள் மிகச்சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். அடுத்து அவருடைய சமூக பணியை பாருங்க. ஒரு ஊருக்கு போறாரு. ஊருக்கு போனோன்னு
இந்த பள்ளிக்கூடத்துல என்ன பள்ளிக்கூடமே இல்ல கேட்டார் பெருந்தலைவர். அப்ப சொன்னாங்க அவரோட போனவங்க, தலைவரே இந்த ஊர்ல நமக்கு ஓட்டே விழுகல. ஓட்டு விழுகலைனா பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதா? இது ஜனநாயக நாடு, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்கன்னு. முதல்ல இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு வேலையை பாருன்னு சொன்ன தலைவன் பெருந்தலைவர் காமராஜர். ஆசிரியர்களை இன்னைக்கு மதிக்கிறோமா? சமூக பண்புல ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். ஆசிரியர்களை இன்னைக்கு மதிக்கிறோமா? ஆசிரியர் மேல தோல்ல கைய போடுறேன். தூத்துக்குடியில் ஒருத்தன் வாத்தியார கொன்னுருவோங்கிறேன், கத்திட்டு குத்திடுவோங்கிறேன். ஆனா பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய குரு யாரு தெரியுமா? தீரர் சத்தியமூர்த்தி. 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு தீரர் சத்தியமூர்த்தி வீட்டுக்கு மேல ஏத்திட்டு அந்த விழாவை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பார்க்கிறோம். இன்னும் சொன்னார்கள், ஏரிகளை பற்றி குளங்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். 33,000 ஏரியை தூர்வாரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி. எதிர்க்கட்சிகள் கூட என்ன சொல்லுகிறது? எதிர்க்கட்சிகள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஆட்சியில் இருந்து சமூகத்திற்கு செய்த பெருந்தொண்டைத்தான் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் கூட விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அவர் ஆட்சியில அரசியலிலும் புனிதம் காத்தார், சமூக பணியிலும் புனிதம் காத்தார். ஆனாலும் கூட அரசியலில் வருவதற்கு எத்தனையோ பேர் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள். அரசியலில் வந்து சமூக தொண்டு செய்த அன்பு தம்பி சொன்னாரே, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவருக்கு தான் கைதட்டு கொடுக்கணும். மக்கள் பணியே மகேசன் பணி. இந்த இரண்டை உள்வாங்கிக் கொண்டு மனதிலே எந்த கபடமும் இல்லாமல், எந்த அப்பழுக்கும் இல்லாமல், கையிலே கூட எந்த தூசியும் படாத அளவிற்கு சமூகத்திலே ஒரு புனிதமிக்க தலைவனாக வாழ்ந்து காட்டினார். அரசியலிலும் சாதித்தார், சமூகத்திலும் சாதித்தார். என்றாலும் கூட அரசியலில் இருந்து கொண்டு அவர் செய்த சமூக பணியை தான் இந்த உலகம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே பெருந்தலைவர் காமராஜரின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவர்தம் அரசியல் பணியை காட்டிலும் அவர் செய்த சமூக பணிதான், சமுதாய பணிதான் மேலோங்கி இருந்து இன்றைக்கும் பெருந்தலைவரை கொண்டாட வைக்கிறது என்பதாக சொல்லி, பெருந்தலைவரின் நிலைத்த புகழுக்கு காரணம் அரசியல் பணியை விட சமூக பணியே என்பதாக சொல்லி இந்த நல்ல நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.